நம்ம வீடியோ பார்த்துட்டு லட்சுமிபுரத்துலேருந்து கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நான் வீடியோ ஷிப்பிங் பண்ணுறேன், நீங்கள் ஏசி வந்து கட்டி மாடி தர முடியாது சொன்னாங்க. நம்மளும் கஸ்டமர்கிட்ட ஓகே பண்ணிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டேங்க. லொக்கேஷன் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக சைட்டுக்கு போய்ட்டுங்க. சைட்டில் போய்ட்டு நம்ம ஏசி வந்து ஆன் பண்ணிவிட்டு, இது வந்து இன்வெர்டர் ஏசி பேனசோனிக்கு, நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு கேஸ் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளாரில் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் பேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க. அவுட்டர் ரிமூவ் பண்ணி இன்டோர் ஸ்டெபிலைசர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் டெம்ப்ளேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. கஸ்டமர் வந்து புது வீடு ஷிப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஷிப் பண்ணி கொடுத்தோன்னே என்ன கஸ்டமர் சொன்னால் கையோட வாட்டர் வாஷ் பண்ணி மாட்டேலாம்னு சொன்னாங்க. சரி கையோட வாட்டர் வாஷ் பண்ணி மாட்டலாம் கஸ்டமர் சொன்னப்போ நம்ம இண்டோர் வந்து பாட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிடுங்க. இண்டோர் பாட்டாக பிரித்து ப்ளோயரு காயில் பேஸு எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையோட அவுட்டோரையும் வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவுட்டோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இண்டோர் ரீஎஸ்எம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இண்டோர் ரீஎஸ்எம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், டெம்ப்ளேட் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெம்ப்ளேட் அடிச்சுட்டு இண்டோர் லாக் பண்ணிவிட்டு கையோட ஸ்டெபிலைசரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டெபிலைசர் வச்சுட்டு அவுட்டோர் ஸ்டாண்ட் அடிச்சுட்டு அவுட்டோர் தூக்கி வச்சு பேஸ் பண்ணலாம் டைட் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளார்லாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்தோம், லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கையோட வேக்கம் போட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்கள். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் தான் சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.